ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்தூரல் சேனல். என்னங்க எடுத்ததுமே ஒரே பச்சை பசேல்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருவி தெரியும். அந்த அருவிக்கு தான் இப்போ நம்ம குளிக்க போய்கிட்டு இருக்கோம். அதாவது ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா மாமா எல்லோரும் ஊர்லேருந்து வந்ததுனால சரி ஃபால்ஸ்க்கு போகலான்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க போகலாம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஆலங்காயத்துலேருந்து ஒரு ½ டிஸ்டன்ஸ்லேயே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபால்ஸ்குள்ளே என்டர் ஆகிக்கிட்டு இருக்கோம். 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா மரம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே போகும்போதே அவ்வளோ ஜாலியாக இருக்குது. 4 பேருன்றதுனால பைக்லேயே ட்ராவல் பண்ணியாச்சு. அக்கா மாமா பசங்க ஒரு பைக்லேயும், நான் ஹஸ்பண்ட் என்னோட பசங்க ஒரு பைக்லேயும் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டோக்கன் போடுறதுக்காக போட்டுட்டு இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே கடையாக இருக்குது. பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இது வேணும் அது வேணும்னு போகும்போதே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி என்டர் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டைம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் கோவிலுக்குள்ளே போகலை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே பெரிய சைஸ் சிவன் கோவில் கூட சூப்பராக இருந்துச்சு. பைக்கெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு பசங்களெல்லாம் கூட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லேருந்து வருது இல்லைங்களா தண்ணி, அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் லீக் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. இதை பாருங்கள், பார்க்கவே அதுவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு நல்ல பெரிய மலையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம எதுவுமே பைக்கில் ஹில் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி கிடையாது, ஃப்ளாட்டாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அருவிக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மண்டே, ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இருந்தாங்க. இதுவே சண்டே வந்திருந்தால் குளிச்சிருக்கவே முடியாது போல். உள்ளே குளிக்கிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்க சொன்னாங்க. அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் 10 ரூபா மட்டும்தான் டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4 டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே என்டர் ஆயாச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் ஒருவேளை திருப்பத்தூர் சைடு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஜலகாம்பாறையை மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியை பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்ததுனால நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். இப்போ எல்லாமே வேகமாக படிக்கட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். இது படி ஏறி போயிட்டு குளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்பாடியோ ஒரு வழியாக வந்தாச்சு அப்படின்னு நினச்சா கூட அந்த ஃபால்ஸை பார்த்ததுமே அவ்வளோ ஜாலியாகிடுச்சுங்க. அது நல்லா மேலேருந்து விழுறது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடியே அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. இடம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் அங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் எல்லாருமே வந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இது, போகிறவங்க எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் நின்றுட்டு வந்துடுறாங்க, ரொம்ப நேரம் அங்கே நிற்கிறது இல்லையேன்னு நாங்கள் போனால் தான் தெரியுது. அங்கே போய் பார்த்தா தருமடி விழுதுங்க. மேலே அவ்வளோ வேகமாக வருது. மேலேருந்து விழுறதுனால நம்மளுக்கு மசாஜ் இல்லை, அதுக்கு மேலே அடி விழுற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்காக ஃபால்ஸை ஒரு சின்ன எடிட்டிங் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள்லாம் குட்டி பசங்களை எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி சரி ஃபால்ஸ்குள்ளே கூட்டிட்டு போகலான்றதுக்குள்ளே மாமா ஃபால்ஸ்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வருவாங்க பாருங்கள், அது வராங்க பாருங்கள். அவங்களால தாங்க முடியல. வந்தோம், ஐயோ தர்மடி விழுது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. சரி என்னதான் எப்படியா இருந்தாலும் சரி போய் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். குட்டீஸில் பார்த்திங்கன்னா திவா குட்டியும் பரீட்சித்து மட்டும் ஃபஸ்ட்டு குளிக்க வரவே இல்லை. ஆனால் பரீட்சித் கடைசி வரைக்குமே குளிக்கல. திவாவை கன்வின்ஸ் பண்ணி ஒன்றும் முடியல, அவள் வேறு இடத்துல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் நாங்கள் அங்கே கிளம்பிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா மெயின் அருவிக்கு சைடில் இருக்க 2 குட்டி அருவி மாதிரி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இங்கேயும் குளிச்சுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் குழந்தைங்க குளிக்கிறத விட நாங்கள் செஞ்ச அட்டகாசம் தான் அதிகமாக இருந்துச்சு. நானும் அக்கா மாமா எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாக சொல்கிறவங்க சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் பீமன் ஃபால்ஸ் கூட போய் குளிச்சிருக்கோம். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எங்களோட அட்ராசிட்டி அங்கே பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தோம். அக்கா மாமாலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்ததுனால ஃபுல்லாகவே டூர் அடிச்சுட்டு இருந்தோம். அதாவது பீமன் ஃபால்ஸு, ஜலகாம்பாறை ஃபால்ஸு, ஆண்டியப்பனூர் டேம் எல்லாமே போயிட்டு இருந்தோம். ஆண்டியப்பனூர் டேம் வேணும்னாக்கா என்னோடய சேனல் செக் பண்ணி பாருங்கள், அதில் வீடியோ போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக குட்டி பசங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கூப்பிட்டதும் தனுஷ்காவும் அனிருத் குட்டியும் மட்டும்தான் வந்தாங்க. திவாவும் பரீட்சித்தும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. இருந்தாலும் நாங்கள் மட்டுமே நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தோம்.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு கம்மியான தண்ணி மட்டும்தான் இருந்தது. அதனால் ரொம்ப நேரம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அஜய் குட்டி பாருங்கள், அவங்க அப்பா மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்களும். ஒரு ½ அன் ஹவர் மட்டும் குளிச்சுட்டு அஜய் வந்து கிளம்பிட்டான். எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடி பார்த்தேங்கன்னா இப்போ வருவான் பாருங்கள். அதை பாருங்கள், பாறைக்கு அடியில் குளிர் தாங்க முடியல, நடுங்கிக்கிட்டே இருக்கான். நடுங்கிட்டு கூட அவன் கையில் வந்து ஃபோன் தான் வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ்குள்ளேயே இறங்கலை, ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ரொம்பவே நடுங்கிட்டு இருந்தான் பாவம். சரி அவன் போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட குளியலை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா திவா குட்டி வந்தாங்க. திவா குட்டி வந்து கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனுஷ்காவும் போயிட்டாங்க. அவ்வளோதான், எல்லாருமே குளித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். இந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து வந்தாலும் கிட்ட, இல்லை ஆலங்காயம் சைடு அதாவது வாணியம்பாடி சைடு வந்தாலும் கிட்ட தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த பக்கம் வந்தாலுமே கண்டிப்பாக இந்த ஃபால்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ சூப்பரான ஃபால்ஸுங்க இது. தனுக்குட்டி ஏதோ அவசர அவசரமாக வராங்க. அடி பாவி, வந்து இங்கே உட்காரத்துக்கு தான் வந்தியா நீனு? இப்போ தாங்க எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்காக தேன்துறல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. நானும் எல்லா வீடியோலும் சொல்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் தான் பண்ணிவிடுங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். திருப்பத்தூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.